இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய 6 முக்கியமான தவறை பற்றி தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கிடுங்க. நம்பர் 1, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சிறுதானியம் சாப்பிட்டோன்னு வைங்களேன், வெயிட்டை குறைச்சிலாம் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருந்தாங்கன்னு எனக்கு கால் பண்ணி பேசுங்க. அதாவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது நிறுத்திருக்காங்களா, இல்லை யாராவது வெயிட் குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நிறுத்த முடியாது, வெயிட் கண்டிப்பாக குறைக்க முடியாது அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதால இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா சொல்லுங்களேன். வெந்தயம், ஆவாரம் பூ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கொய்யா இலை, கிரீன் டீ, அப்புறம் கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாருக்காவது ஃபேட்டி லிவர் சரியாக இருக்கா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. இப்போ வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, சிறுதானியம், நாவல் பழம், கிரீன் டீ, கொய்யா இலை, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படி சரியா? அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது, மாத்திரையும் இன்சுலினும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்சுலின் ரெசன் சரியாகும், இல்லைன்னா கண்டிப்பாக சரியாகாது. பேலன்ஸ் டயட் ஸோ பவர்ஃபுல். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.